அம்மா சீமா, ரோகிணி பத்தி நினைக்கும் போது எனக்கும் கவலையா இருக்குமா. அவ கிளம்பி போனதுல இருந்து ஒரு கால் கூட பண்ணவே இல்ல. பெரியதா லேபுக்கு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்க லேட் ஆகுதுன்னா அவ ஒரு போன் பண்ணி நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம்ல பெரியத்த. அதானே பெரியத்த, ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பெரியத்த, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். சரி சீமா. என்னாச்சு சீமா? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? இவங்க கிட்ட எந்த உண்மையும் சொல்ல முடியாது. அது பாட்டி, அது அஞ்சலி விஷயத்துக்காக கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கா. கொஞ்ச நேரம் கூட தூங்கவே இல்ல. ஒருவேளை இவளுக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோ. இவள கொஞ்ச நேரம் என்கிட்ட கொடு. என் பேத்தியே நான் பாத்துக்கிறேன். வாமா, வாட செல்லம். பாட்டி கிட்ட வருவீங்கல்ல? வாப்பா வாப்பா, வாட செல்லம். இவள நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. இன்னைக்கு உன்னை விட உன் சித்திக்குதான் என் துணை தேவைப்படுதுமா. அவ சீக்கிரமா திரும்பி வந்துடுனா அதுக்கப்புறம் நான் உன் கூட உட்காந்து விளையாடுறேம்மா. ரோகிணி, என்னை ஏன் இப்படி தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டுட்ட? என் நிலைமைய புரிஞ்சுக்க மாட்டியா? ஒரு பக்கம் உனக்கு என்ன ஆச்சோன்ற கவலை எனக்கு. ஆனா இன்னொரு பக்கம் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தால என்னால வெளியில எதுவும் சொல்ல முடியல. வீட்டுல கேக்குறவங்க கிட்ட என்னால எதுவுமே சொல்ல முடியலையே. இன்னும் எதுக்காக அந்த சத்தியத்தை காப்பாத்துறீங்க? நமக்கு உதவாத சத்தியத்தை ஏன் காப்பாத்தணும்? அம்மா ப்ளீஸ், இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எங்க கிட்டயும் சொல்லுங்க. மறுபடியும் நோட்டு ஜெபம் வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. ரோகிணி ஏதோ பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ரொம்ப பதட்டமா இருக்கு. ரோகிணி அப்படி என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா? உடனே நான் அங்க போய் ஆகணும். அவளை எப்படியாவது பார்த்தே ஆகணும். சீமா, சீமா, எனக்கு வேலை கிடைக்கும். என்னாச்சு சீமா? அது ரோகிணி. ரோகிணிக்கு என்னாச்சு? உங்ககிட்ட நடந்த எதையுமே நான் சொல்லல. ஒரு நாள் ரோகிணி ரோட்ட நடந்து போயிட்டு இருக்கும் போது அவ சக்தி மாமாவை பாத்திருக்கா. இவர் நீங்க பாத்துருக்கீங்களா? இவன் மகேஷ் ஆச்சே. ஆனா திடீர்னு அவர் காணாம போனதால இந்த வீட்டை என்கிட்ட வித்துட்டாங்க. காணாம போயிட்டாருன்னா எங்க? அதாவது அவரு எப்ப போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 15th ஜூலை. ஆமா பிரேம், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் அந்த எலும்பு கூட தேடி போனோம். நீங்க அந்த எலும்பு கூட எங்க புதைச்சு வச்சுன்னு சொன்னீங்களோ அங்க போனோம். ஆனா எங்க துரதிர்ஷ்டம் பிரேம், அந்த எலும்பு கூட அங்க கிடைக்கவே இல்லை. நாங்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து எலும்பு கூட யாரோ கொண்டு போயிட்டாங்க. நாங்க 2 பேரும் அங்கிருந்து வந்துகிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு எங்களுக்கு அந்த எலும்பு கூட புதைச்ச இடத்துல இருந்து ஒரு எலும்பு கூடோட பீஸ் கிடைச்சது. ரோகிணி, இங்க பாரு, இது அந்த எலும்பு கூடோட பீஸ் தான். நமக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுக்கா. அத நாங்க டிஎன்ஏ டெஸ்டுக்காக கொடுத்து அனுப்பியிருந்தோம் பிரேம். அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் ரோகிணி அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்கறதுக்காக லேபுக்கு கிளம்பி போனா. டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸா? அடக்கடவுளே! அக்காவும் தங்கச்சி சேர்ந்துகிட்டு இவ்வளவுலாம் பண்ணிருக்கீங்களா? ஆனா எங்க கிட்ட இத பத்தி எல்லாம் நீ எதுவுமே சொல்லல. இவ்வளவு நாளா ரோகிணி எதுக்கு டென்ஷனா இருந்தான்னு இப்பதான் எனக்கு புரியுது. பாட்டி, முதல்லயே இத பத்தி எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் ரோகிணி இத பத்தி என்கிட்ட சொல்லலன்னு புரியல. யோசிச்சு பாரு,
இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு ரோகிணி ரொம்ப முயற்சி பண்ணா. ஆனா அவ சொல்றத நீ ஒரு வாட்டி கூட காது கொடுத்து கேட்கவே இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. நீ சக்திய பத்தியா கேக்குற? ஆமா. தயவு செஞ்சு அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாத. அப்படின்னா ரோகிணி நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு தெரியல. இல்ல சித்தார்த், இப்போ உன் மேல கோபப்படுறதுக்கான சமயம் இல்ல. ரோகிணி இப்ப தேடியாக்கணும். ஆமாப்பா, ரோகிணி ரொம்ப தைரியசாலிதான், அத நானும் ஒத்துக்கிறேன். இன்னொரு விஷயமும் ஒத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இவ்வளவுலாம் பண்ணிருக்கீங்கன்னா உண்மையை தெரிஞ்சுக்கதான் பண்ணிருக்கீங்க. ஆனா நீயும் உன் தங்கச்சியும் என்ன பண்ணாலும் சரி, நிர்மலாவும் சுஜாதாவும் தப்பு பண்ணலங்கறத உன்னால நிரூபிக்கவே முடியாது. அவங்க 2 பேரும் தான் என் புள்ள சக்தியை கொலை பண்ணாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. இல்ல பாட்டி, ரோகிணி அவ கண்ணு. சீமா, இப்ப இது ஆர்கியூ பண்ண வேண்டிய நேரம் இல்ல. ரோகிணியை நம்ம தேடி கண்டுபிடிச்சாங்க. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும். ஆமா பிரேம், ரோகிணிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் சித்தார்த்துக்கு போன் பண்ணி பேசுறேன். ரோகிணி தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். யார் போன் பண்றாங்கப்பா? சொல்லு பிரேம். சித்தார்த் சித்தார்த் சீமா இப்பதான் ரோஹிணியை பத்தின எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொன்னா. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரோஹிணியை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். ஆமா, அவளை தேடணும்னு தான் நாங்களும் கிளம்பிட்டு இருந்தோம். ரொம்ப நல்ல விஷயம். நம்ம முதல்ல இந்த லேபுக்கு போய் தேடி பார்க்கலாம். அந்த லேப் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ரோகிணி இந்த லேப் எங்க இருக்குங்கிறத பத்தி என்கிட்ட சொல்லிருக்கா. நாங்க கூட அந்த லேப் கிட்ட மீட் பண்ணலாம்னு இருந்தோம். ஓகே சீமா. சித்தார்த், நீங்களும் லேபுக்கு வந்துருங்க. நானும் சீமாவும் உடனே அங்க வரோம். ஓகே, போலாம்ப்பா. வா, அம்மா போயிட்டு வந்துடுறோம். சீமா வா, நம்ம லேபுக்கு போகணும். என்ன பண்ற பிரேம் நீ? ஒரே நாள்ல நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா? இவ பேச்சையெல்லாம் நீ நம்பலாம், ஆனா என்னால நம்ப முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இவங்க 2 பேரும் நான் சொல்றத பொய்யை நிரூபிக்க பாக்குறாங்க. ஆனா நான் சொல்றதுதான் உண்மைன்னு எனக்கு நல்லா தெரியும். இதை யார் மறுத்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் பாட்டிக்கு எதிரா இவங்க இதையெல்லாம் பண்றாங்க பிரேம். இவங்க கூட நீ எப்பவும் துணை போகாத. பாட்டி, யார் மேல தப்பு இல்லங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. ரோஹிணியை நான் தேடி கண்டுபிடிச்சு ஆகணும். சிமவா, அவங்க பாட்டி, பிரேமண்ண சொல்றதுதான் சரி. இப்படி சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க சொல்றது கரெக்டான்னு எனக்கு தோணல பாட்டி. நீங்க தேவையில்லாம பதட்டப்படுறீங்க. யாரும் கேள்வி கேட்கறதாலையும் எதையாவது நிரூபிக்கிறதாலையும் நாம சொல்றது பொய்யாயிடாது பாட்டி. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. ரோஹிணிக்கு நிச்சயமா இப்ப நம்ம துணை தேவை. உண்மையிலேயே அவ ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிருந்தானா? நமக்கும் மனசு இருக்குல்ல. நாம நிச்சயமா ரோஹிணிக்கு துணையா இருக்கணும். அதுவும் இல்லாம இது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம். உண்மை என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். பிரேமண்ணா, நானும் உங்க கூட வரத்துக்கு தயாரா இருக்கேன். வா போலாம்.